ஹாய் வணக்கம், வெல்கம் டு மை சேனல். நான் இன்றைக்கு செய்ய போகிறது குலசோறு. வாங்க பார்க்கலாம். நான் அரிசியை 1 மணித்தியாலம் ஊற வச்சுட்டு சட்டியில் போடுறேன். நான் இன்றைக்கு எடுத்தது மொட்டைக்கருப்பன் அரிசி. நீங்கள் வேணுமெண்டா புத்தரிசியிலையும் செய்யலாம், இல்லாட்டி சிவத்த பச்சை அரிசியிலையும் செய்யலாம். இப்போ நான் அரிசிக்கு தேவையான உப்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் அதை கலந்து விடுறேன். இப்போ நான் இதை மூடிவிட்டு அவிய விட போகிறேன். இப்போ எனக்கு அரிசி ஒரு அளவுக்கு அவிஞ்சிருக்குது. இடையிடையில் கலந்து விட வேணுங்க. இப்போ நான் இதில் வெட்டி வச்சிருக்கிற மரக்கறி சேர்க்குறேன். வெங்காயம், உங்களுக்கு விரும்பின மரக்கறி எல்லாம் சேர்க்கலாம். பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை போடுறேன். இப்போ தக்காளி பழம் போடுறேன். அதோட தட்டை அவரைக்காய் போடுறேன். இப்போ பூசணிக்காய், கறிமிளகாய் ஒரு துண்டு, மரவள்ளிக்கிழங்கு, பீன்ஸும் கேரட்டும் சேர்க்குறேன். இப்போ இதை கொஞ்சம் கலந்து விடுவோம். இப்போ நான் சின்ன கத்தரிக்காய் சேர்க்குறேன். உருளைக்கிழங்கு, வாழைக்காய், இது மூண்டையும் நான் தண்ணியில் வெட்டி வச்சுருந்தேன். நான் ஏனெண்டா சும்மா வச்சா அது கருப்பாகிடுமென்றதால் தண்ணியில் போட்டு தனியாக வச்சுருந்தேன். நான் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து கலந்து விடுவோம். இப்போ இந்த அரிசிக்கும் மரக்கறிக்கும் தேவையான சுடுதண்ணி நான் ஊற்றுறேன். இதை ஊற்றிட்டு கொஞ்சம் கலந்துட்டு நான் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்க்குறேன். உங்களுக்கு தேவையான அளவு மரக்கறி நீங்கள் சேர்க்கலாம். இதுதான் அளவு வேண்டியில்லை. நாங்கள் எவ்வளவு மரக்கறி சேர்க்குறோமோ அவ்வளோத்துக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும் எங்களுக்கு. இப்போ மூடி நான் இதை அவிய விட போகிறேன். நான் எப்பயும் இதோட சேர்த்து முருங்கைக்காய் போடுறதில்லை. போட்டால் அது கூட அவிஞ்சு எல்லாம் தும்பாக வந்துடுமென்றதால் நான் எப்பயுமே பருப்பும் முருங்கைக்காயும் அதோட ஒரு பல்லு உள்ளியும் தட்டி போட்டு தனியாக அவிச்சு தான் இதோட சேர்க்குறேன். அதை நான் தனியாக ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இதை இடைக்கிடைக்கில் கலந்து விடணும். என்னென்னு சொன்னால் அடிப்பிடிக்காத மாதிரி பார்த்துக்கொள்ள வேணும். எனக்கு நான் போட்ட உப்பு கொஞ்சம் காணாத மாதிரி இருக்குது, அதால் கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன். எப்பயுமே நீங்கள் அடிகனமான சட்டியில் செய்தீங்கன்னா இது அடிப்பிடிக்காமல் இருக்கும். நான் இதுக்கு ஒரு கூடு செய்து வச்சுருக்கிறேன். அதுக்கு 1 மணித்தியாலமாக 10 செத்த மிளகாயை தண்ணியில் ஊற போட்டு வச்சேன். நான் அதோட 10 உள்ளிப்பல், 2 மேசக்கரண்டி மிளகு, 1 மேசக்கரண்டி நச்சீரகம் சேர்த்து கொஞ்சம் தண்ணியும் விட்டு பட்டா அரைச்சி வச்சுருக்கிறேன். இதை நான் சேர்த்து இதோட கலந்து விடுறேன். நான் எப்பயுமே இதுக்கு மிளகாத்தூள் சேர்க்குறேன். இந்த கூடு அரைச்சி தான் செய்கிறேன். நீங்களும் இப்படி செய்து பாருங்கள். அதோடு நான் சோயா மீட் கொஞ்சம் சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சு நான் அது சேர்க்குறேன். இப்போ அதில் அவிச்ச கடலையும் கொஞ்சம் சேர்க்குறேன். நான் இப்போ கரைச்சி வச்ச புளியை இதோட சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விடணும்.
எப்பயுமே நீங்கள் இடைக்கிடைக்க திறந்து இதை கலந்து விட்டு கொண்டே இருக்கணும். இல்லாட்டி கொஞ்சம் அடிப்பிடிக்கிற அளவுக்கு போயிடும். அதால் கவனமாக இடைக்க கலந்து விடுங்க மறக்காமல். நான் இப்போ உங்களுக்கு சொன்ன மாதிரி பருப்பும் முருங்கைக்காயும் தனியாக அவிச்சு வச்சுருக்கிறேன். இப்போ நான் பருப்பை மட்டும் இதில் சேர்க்குறேன். முருங்கைக்காயை கொஞ்சம் லேட்டாக தான் சேர்ப்பேன். ஏனென்னா அப்போ தான் அது உடையாமல் கரையாமல் தும்பு மாதிரி வராமல் அப்படி முழுசாக எங்களுக்கு இருக்கும். இப்போ நான் முருங்கைக்காயும் சேர்க்குறேன். நான் இதுக்கு நிறைய முருங்கைக்காய் சேர்க்குறதில்ல, கொஞ்சமாக தான் சேர்க்குறேன் நான் எப்பயுமே. இப்போ நான் இதில் 1 கப் பசுப்பால் சேர்க்க போகிறேன். நீங்கள் விரும்பினா தேங்காய் பாலும் சேர்க்கலாம், இல்லாட்டி நீங்கள் பால் சேர்க்காமலும் செய்யலாம், உங்களோட விருப்பம். ஆனால் இதில் டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அடுப்போட ஹீட் எப்பயுமே மீடியமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. இது கொஞ்சம் தண்ணித்தன்மையாக இருக்கே நீங்கள் அதை இறக்கி வைக்கலாம். நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக இருக்கே இறக்கி வச்சாலும் அது போக போக அப்படியே செட் ஆகி உங்களுக்கு நல்ல ஒரு பதத்துக்கு வரும். இப்போ நான் இதுக்கு தாளிப்பு செய்ய போகிறேன். அதுக்கு சூடான சட்டியில் 2 மேசக்கரண்டி நல்லெண்ணெய் பாவிக்கிறேன். நான் எண்ணெய் கொதிச்ச பிறகு கடுகு சேர்க்குறேன். கடுகு கொஞ்சம் வெடித்த பிறகு நான் இதில் பெருஞ்சீரகம் சேர்க்குறேன். பெருஞ்சீரகம் பொரிஞ்ச பிறகு நான் கடலைப்பருப்பு சேர்த்து அதுக்கு பிறகு உளுத்தம்பருப்பும் சேர்க்குறேன். அதோட வெங்காயம் ஒன்றும் வெட்டி சேர்த்துருக்கிறேன். இதுக்கு கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் சேர்க்குறேன். இதை கொஞ்சம் நல்லா வதங்க விடுவோம். இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு தாளித்து சேர்க்குறதால சாப்பிடக்கு அது கடிபடைக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதோட 3 செத்த மிளகாய் சின்னதாக வெட்டி சேர்க்குறேன். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்க்குறேன். இப்போ இந்த தாளிப்பை நான் செய்து வச்சுக்கிற குலசோறுக்குள்ளே போடுறேன். இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுவோம். கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் வெட்டி சேர்த்து கொஞ்ச நேரம் அப்படியே மூடி விட்டிங்கன்னா அது அப்படியே நல்ல வடிவாக இறுகி ஒரு சரியான பதத்துக்கு நீங்கள் சாப்பிடக்க எடுத்து பார்க்கல சூப்பராக இருக்கும். செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு இப்படி இருக்குதுண்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். தேங்க்யூ.